ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் டு கத்தார். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. 2-3 நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. அதனால் இன்றைக்கி ஒரு vlog தான். இந்த vlogல நான் ஒரு ரெசிபி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ரானும் கத்திரிக்காவும் வச்சு ஒரு சூப்பரான தொக்கு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஷாப்பிங் போனேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் அது எல்லாமே வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக லன்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளியே போகணுன்னாலே கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாமே பண்ணால் தான் இந்த குட்டீஸ் எல்லாம் கிளப்பிட்டு போக முடியும். ரைஸ் வச்சாச்சு. ரைஸ் வேகிறதுக்குள்ளே இந்த ப்ரான் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதையும் ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இனி இதை குக் பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடாயில். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் முன்னாடியே கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணிலையும் போட்டு வச்சுட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா லிட்டி கத்திட்டுருக்கா. எண்ணெயும் சூடாயிடுச்சு. இது நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு அங்கே போயிடணும். இது வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டும் போட்டாச்சு. கூடவே கொஞ்சமாக உப்பும் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாக பண்ண போகிறோம். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே போதும். இப்போது வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கிட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நிறைய மசாலா ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல. வெறும் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் கலருக்காக. வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். ரொம்ப கம்மியான மசாலா சேர்த்தாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மசாலாவோடு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா இது மிக்ஸ் ஆன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே அந்த ப்ரான் க்ளீன் பண்ணும்போது அது மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதை எடுத்துடணும். அது எடுக்காமல் போடுறதுனால தான் ஃபுட் பாய்சன் ஆகுது அது இதுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க மாதிரியே கீழேயும் பிளாக் கலரில் இருக்கும். அதையும் சேர்த்து எடுத்துடுவேன். சிலர் அதை மட்டும் போட்டு செஞ்சுடுவாங்க. ஆனால் ரெண்டுமே எடுத்துடுறது நல்லது எப்போவுமே. இப்போது இந்த எறா சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா சுருண்டு வரணும். அந்த எறா நல்லா சுருண்டு வந்த பிறகு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நல்லா ட்ரை ஆக்க போகிறதுனால கழிக்கிறேன். இது வெந்துடும். இப்போது இதை நல்லா அப்படியே உப்பெல்லாம் இருக்கா இந்த ஸ்டேஜில் அப்படின்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். ஒன்றுமே 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா நம்ம சேர்த்து ட்ரை ஆயிடுச்சு. இந்த ப்ரானும் நல்லா வெந்துருச்சு. இனி இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கடைசியாக மல்லி இலை சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டு மோர் கறி வச்சுட்டேன் மதியானம் லஞ்சுக்கு. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி லஞ்ச் வெண்டைக்காய் மோர் கறியும் இந்த ப்ரான் கத்திரிக்காய் தொக்கும் தான். அதுதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி இந்த கடாயில் இருக்கும். அதில் கொஞ்சம் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணால் அது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரியும். பண்ணிடலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கரமாக இருக்கும் இது. அவ்வளோதான். லஞ்ச் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதுதாங்க நான் இன்ஸ்டாகிராமுக்காக ஒரு பிக்சர் எடுப்பேன். அதுக்காக தான் இதை எடுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கமும் போட்டு எந்திரிச்சாச்சு. இப்போ நம்ம கடைக்கு கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராயானில் இருக்க அன்சார் கேலரி
அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே வருது. ஸோ அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கணும், அது இதுன்னு அதுக்காக தான் வந்து இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதுதாங்க அந்த அல்ட்ராயனில் இருக்க அன்சார் கேலரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் அப்புறம் வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மேலே போகலாம். இதெல்லாம் இப்போது வாங்கி முடிச்சாச்சு. இனி வந்து மேலே போகலாம். மேலே வந்து நான் போனது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட்டிக்கு வந்து ட்ரெஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு, ஆனால் போனதுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஸ்லிப்பர்லாம் வந்து ஆஃபரில் இருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஆனால் அவளுக்கு வந்து வேண்டாம், பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் அந்த ஹேண்ட்பேக் செக்ஷனில் வந்து அந்த சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. எல்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன் போல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து நான் அப்படியே வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 50 ரியாலேருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் தான். நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம். சில ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா 30 ரியால் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து இந்த பேக் பேக்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஆஃபரில் வந்து 15 ரியால் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் 30 ரியால், அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கிளட்ச் பேக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 ரியால் மேலே தான் இருந்துச்சு எல்லாமே. பார்ட்டிஸ்க்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கு, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பேர்ல்ஸ், ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சுருக்கு இதில். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. கிளாஸில் இருக்குது. உள்ளே நம்ம எது வச்சுருந்தாலும் தெரியும் போல், டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 119 போட்டிருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ்.
ஆசையாக தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஹேண்ட்பேக் ஒன்றுமே வாங்கல. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ராக்கரி செக்ஷனுக்கு வந்து வந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இங்கே. இதை வந்து நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல. நான் தனியாக இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு கிச்சன் மேக் ஓவர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம். நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை போடுறேன். மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே கிச்சனை வந்து மேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, அன்சார்கானே எனக்கு ட்ரெஸ் வந்து என்னோடய பொண்ணுக்கு கிடைக்கல. அதனால் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லுலுக்கு போயிட்டு அங்கே வந்து ட்ரெஸ் வாங்கினேன் நான். இந்த ட்ரெஸ் தான் நான் வாங்கினது. பிங்க் கலர் வேணுன்றதுனால பிங்க் கலர் வந்து கிடச்சிருச்சு. இது வந்து 89 ரியால் இந்த ஃப்ராக்கு. அதுக்கு 89 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தாராளமாக வாங்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஃப்ராக். அதுக்கப்புறம் வந்து அங்கே ஏதோ ஆஃபரில் 10 ரியால் அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் ஒரே ஒரு ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரெஸ் அது லிட்டிக்காக சரி 10 ரியாலுக்கு இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி எடுத்தாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. அன்சார் கேலரியில் வந்து எனக்கு வந்து வந்து சைஸ் கிடைக்கல. நல்லா எங்களுக்கு பிடிச்சிருந்தா சைஸ் இருந்துச்சுன்னா பிடிக்கல. அதனால தான் ஸ்ட்ரைட்டாக லுலு போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே ரொம்ப வந்து கிட்ஸை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் போக வேண்டான்னு டக்குன்னு இங்கேயே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே வந்து இந்த ஹேர் பேண்ட்ஸும் வந்து தான். அவ்வளோதான். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் vlog வந்து மறக்காமல் பாருங்கள். நான் இந்த கிச்சனுக்கு க்ராக்கரி அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்கள் வந்து நான் போடுறதெல்லாம் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஆல் ஆப்ஷனை அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய், டேக் கேர்.